அம்மா என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்க? என்ன குழம்பு? ம், மீன் குழம்பா? மீன் குழம்பு தக்காளி வெங்காயம் போட்டுக்கிறீங்களா? அப்போ மீன் எப்போ போடுவீங்க? நீங்களே வைக்கிறீங்களா குழம்பு? குழம்பு தெரியுமா உங்களுக்கு? ஆ ஆ மீன் எங்கே வாங்கினீங்க? என்ன மீன் வாங்கினீங்க? பொடி மீனா? அது தண்ணியா எண்ணெய் எவ்வளோ இருக்குது? புளி தண்ணி எண்ணெய் ஊற்றுறீங்களா? மீன் குழம்புக்கா? வித்தியாசமாக பண்ணுறீங்க மீன் குழம்பு நீங்கள். சரி. மீன் பொரியலும் எண்ணெய் ஊற்றுவீங்களா? என்ன பீச்சுக்கு பக்கத்தில் செய்கிறீங்க? மீன் அங்கே தான் வாங்கினீங்களா? பீச்சில் வாங்கினீங்க மீன் எவ்வளோ? அது 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்களா? என்ன மீன்? பொடி மீன். எவ்வளோ மீன்? அது நல்லா வேகணுமா? இந்த முடி வாங்க, இந்த முடி வாங்க, திக்கு முடி வாங்கணும். ஏன் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? ம், வேலைக்கு போயிருக்காங்களா? இப்போ இறந்துட்டாரா? அம்மா அது தயாரிறவங்களா? 3 பேர் அக்கா தங்கச்சா? என்ன அக்கா பொண்ணு? நீ 2 பேர் அக்கா தங்கச்சா? சோறு ஆக்கிட்டீங்களா? செஞ்சாச்சா? காலைல சாப்பிட்டீங்களா? இதான் காலைல சாப்பிடேவா? காலைல சாப்பிட மாட்டீங்களா? இதை வச்சு சாப்பிடலாம். அவன் மதியம் ஆகிட்டு போடுது. நைட்டுக்கு செய்வீங்களா? உங்கள் அம்மா செய்வாங்களா? புது மாடலில் செய்றீங்க. போட்டு வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் மீன் போட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றிங்களா? வித்தியாசமாக இருக்கு. விறகுலாம் எங்கே கிடைக்குது? பக்கத்தில் படுத்திங்களா? இவங்களாம் யார்? உங்கள் தம்பிங்களா? அப்பா அம்மா யாருமே இல்லையா? யார் கூட இருக்கான்? என்னாச்சு? அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஒரு பையன் தானே உனக்கு? அக்கா தங்கச்சி இருக்காங்களா? ஒரே பையன் தானா? அவனை தலையில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். பான் பராக் போட்டு தலையில் துப்பிட்டாங்களாடா? நீ அடிச்சிட்டியா பெயிண்ட்டு? என்ன பெயிண்ட் அடிச்சு தலையில் வச்சுக்கிறீங்க? ஸ்கூலுக்கு போலையா? யாருமே ஸ்கூலுக்கு போலையா பசங்க? யாரும் போலையா? போயிட்டு இருக்கானா? நீ போயிட்டு இருக்கியா? போயிட்டு வந்துட்டியா? எத்தனை படிக்கிற? நின்ட்டியா? நீ நல்லா படிச்சுட்டு இருக்கியா? நின்ட்டியா? யார் உங்கள் அப்பா அம்மா? இவங்களா? எங்கே பீச்சுக்கு போய் வரீங்களா? எல்லாருக்கும் சாப்பாடு தானா? குழம்பு நீங்களே வச்சுங்களா? உங்கள் அம்மா விடுவாங்களா? நீங்களே வச்சுருவீங்களா? என்னம்மா மீன் குழம்பு நீங்கள் வித்தியாசமாக வைக்கிறீங்க? அப்படியே உட்காருங்க. என்ன மெத்தட் என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் இது? வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட புளி வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி போட்டு புளி ஊற்றி கொதிக்க வைப்பீங்களா? சரி. இப்போ ஊற்றுந்தா? எண்ணெய் ஊற்றி எல்லாம் வதக்கிலாம் பண்ண மாட்டீங்களா? வித்தியாசமாக பண்ணுறீங்களேம்மா நீங்கள். சமைச்சா சாப்பிடணுமா? காலைல சாப்பிட்டீங்களா? இனிமேல் சாப்பிடணுமா? எப்படி குழம்பு வைக்கிறீங்க பார்க்கலாமா? ஏம்மா எப்படி குழம்பு வைக்கிறீங்க பார்க்கலாமா?
யார் உங்க ரெண்டு பொண்ணா உங்களுக்கு? பாத்திரம் சின்னதா இது பத்துமா குழம்பு? நைட்டு இங்கே தான் பண்ணிருக்கோம்மா. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டீங்களா? எல்லாம் இப்போ மீன் குழம்பு போயிட்டீங்க. பாரு ரொம்ப வித்தியாசமா வைக்கிறீங்க மீன் குழம்பு. நீங்க முதல்ல வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு புளி ஊற்றி கொதிக்கணுமா? சுண்டை வைக்கிறதா? குழம்பு இது குழம்பு தான் வைக்கிறீங்க இப்போ? சுண்டை வைக்கிறதுனா இது வந்து இந்த கார குழம்பு மாதிரி தக்காளி குழம்பு வைக்கிறீங்களா? அது மீன் குழம்புன்றாங்க. அதான் மீன் குழம்பு எப்படி இந்த மாதிரி வைப்பீங்கப்பா? ஓ இப்போ அவசரமா சாப்பிட்றதுக்கு ஒரு குழம்பு வைக்கிறீங்க, தக்காளி குழம்பு வைக்கிறீங்க. அப்படி சொல்லுங்க. டேய் நான் மீன் போடுவோம் அப்படின்னு சொன்னீங்க என்கிட்ட. இதான் மீன் போடுவீங்களா? அதான் கேட்டேன். நல்லா இருக்குமா இதை வச்சேவா? நல்லா காரசாரமா இருக்குமோ? நீங்க செய்யுங்க, இப்ப நல்லா வாங்கி தரேன். இப்ப இதுக்கு மிளகாத்தூள் போட மாட்டீங்களா? இப்ப பச்சை காரம் வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் இருக்கு. நல்ல காரம். பாருங்க மக்களே, இது வந்து மீன் குழம்பு வந்து இது நான் எவ்வளோ மீன் குழம்பு வச்சு பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் இங்க பாருங்களா, இந்த அம்மா 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 தெரியல வந்து பக்கம் இந்த இங்க தம்பி இங்க வந்து உட்கார. அப்படியே உட்காருங்க. பாட்டு பாடுறதா? அதான் மீன் போட்டு களை கட்டித்தானே அதில். இதெல்லாம் பீச் இருக்கே, உங்களுக்கு காத்தோட்டமா இருக்கும். கொசுவா? எல்லாம் விண்ணான பனி பெய்யுது. பனி பெஞ்சா கொஞ்சம் காத்தோட சேர்த்து பனி ரொம்ப குளிரா இருக்குல்ல? துணி கட்டிக்குங்களா? சாப்பாடு சூறாக்கிட்டீங்களா? ஆயிக்காச்சு. இதான் காலைல சாப்பாடு. நீங்க சாப்பிடலாம் இல்லையா? இனிமே சாப்பிடணுமா? இவங்க எப்படி முடிச்சுட்டு எப்படி இவங்க வைக்கிறாங்க பார்க்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மீன் ஒன்று வாங்கிங்க, இங்கே செஞ்சு காமிங்க. ஏமா இப்போ அந்த காரம் மீன் சாப்பிட காரமா இருக்குமா? மசாலா இறங்குமா மீன்ல? பார்க்கறதுக்கு ரசம் மாதிரி இருக்கு. போட்டுருந்தல அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கா? அந்த மாதிரி
பசங்க பசியாக இருக்காங்கன்றதுக்காக இப்போ டக்குன்னு ஒரு மீன் குழம்பு. இது வந்து எங்க மீன் வறுவல் சொல்லுவோம். மீன் வறுவலா? அப்போ மீன் கடாயில் போட்டு வறுக்கிறது? அது பொரிக்கிறது. பொரிக்கிறது. இது வறுக்கிறதா? கூட்டு மிளகாய் வைக்கிறது. கூட்டு மாதிரி. கூட்டு மீன் கூட்டா? அப்படி சொல்லுங்க, மீன் கூட்டுப்பா. மீன் கூட்டு இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். புடலங்காய் கூட்டு கேள்விப்பட்டிருக்கோம். மீன் கூட்டு இப்போ தான் கேள்விப்படுறோம். மீன் கூட்டு இப்போ அந்த போட்டில் மீன் கொண்டு வந்துருக்காங்களா? அந்த போட்டு வந்தது இப்போ மீன் இருக்குதா? அப்படியா? இப்போதைக்கு எண்ணெய் ஊத்துனீங்க. எண்ணெய் ஊத்துனீங்களா? அப்படியா? அதான் கொஞ்சம் ஊத்துமா பார்க்கலாம். ஊற்றிக்காமீங்க. இப்போ வந்து கொஞ்சம் போய் எண்ணெய் ஊற்றணுமா? பாருங்க, மீன் கூட்டு மக்களே. மீன் குழம்பு, மீன் நீங்கள் வறுவல் கேள்விப்பட்டிருக்கீங்க. மீன் கூட்டு மீன் கூட்டல் மாதிரி. மீன் ரசம் மாதிரி. மீன் வந்துட்டு இருக்குமா? வந்துட்டு இருக்குமா? காமிங்க நட்டு காமிங்க. காசு மீன்கள போற. உங்க பொண்ணா? காசு மீன்கள போறமா? ரசம் மாதிரி இருக்கு சொல்லுவாங்க. அது எங்க பாஷையில வந்து கூட்டு சொல்லுவாங்க. கூட்டா? மீன் கூட்டு. உப்புலாம் வரையுதா? உப்பு காரெல்லாம் வரையுதா? சூப்பரா இருக்கா? பாப்பா கொஞ்சம் கொடுங்க. மீன் நிறைய மீன் இருக்கும். மீன்ல கவலை மீன் தானே இது? சூப்பரா இருக்கா? ஓகே, நன்றி. சரிம்மா, ஓகே, சாப்பிடுங்க. இப்போ அந்த கோயம் பாவம் வைக்கிட்டோம். சரி, இங்க பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.